அம்மா சேலை விக்குது, சேலை சேலை புடவை, பட்டு புடவை, பட்டு புடவை போடுவேன். எங்க வீட்டுல யாரும் காணோம். அம்மா கேட்டை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கிறது. அம்மா இங்க வந்துருக்குமா? எப்படி கேட்டு தாப்பா போட்டுருக்கு, எப்படி உள்ள வந்த? என்னம்மா நீ வீடு கட்டி வச்சிருக்கோம், வெளியில காலிங் பெல் அடிக்கலன்னா ஒரு காலிங் பெல் இல்ல, கதவு சாத்தி இருந்துச்சு, கொஞ்சம் தம்மா துண்டு கேப் இருந்துச்சுமா, அதை கையை தள்ளி விட்டு டாப்பா எடுத்துட்டு உள்ள வந்துருச்சு. இப்போ நான் வீடு கட்டினதை வந்து குறை சொல்ல வந்திருக்கேன். ஐயோ ஐயோ அப்படி தப்பா எடுத்துக்காதுமா, ஓ வீடு நீ எப்படி வேணாலும் கட்டிக்கோமா. நம்ம இப்ப வந்தது பட்டு புடவை விற்கிறதுக்குமா. பாருமா ஆஃபர்ல போட்டிருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்குமா. டைரக்டர் ராஜஸ்தான்ல இருந்து இறக்குனதுமா. இங்க பாரு, உன்னை பார்த்தா எனக்கு நம்பிக்கையே இல்லை. எப்போ பூட்டின கதவை திறந்துட்டு உள்ள வந்தியோ உன் மேல நம்பிக்கை இல்லை. நீ எங்க திருட வந்திருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அம்மா நம்ம ஆளுங்க தப்பு செஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டு செஞ்சிருக்குமா, அதுக்காக நம்மளை தப்பு சொல்லாதுமா. பண்ண போற நான் மல்லிகைப்பூ செடி அழகா வளர்த்து வச்சிருக்கேன், அதுல போய் எச்சு துப்ப போற? நமக்கு ஒரே ஒரு நல்ல பழக்கம் இருக்குமா, பான் பிராக் போடுற பழக்கம். தொழிலுக்கு வந்தா அது விட முடியாதுமா. இங்க பாரு, உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏயா உங்க வாயெல்லாம் பான் பிராக் போடாம வெத்தலை பாக்கு போடாம இருக்க முடியாதா? அம்மா நீங்க எப்படி டீ காப்பி குடிக்குது, அதை நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டுமா. நமக்கு அது மாதிரி இது குளர் தொழிலுக்கு போடுறதுமா. இங்க பாரு, வீடெல்லாம் இப்பதான் கழுவி விட்டு எல்லாம் சுத்தம் மொத்தமா வச்சிருக்கேன். அம்மா ஒரு செம்பு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொண்டு வருமா, கொஞ்சம் வாய் குப்பிடிச்சு துப்புதுமா. ஏன் துப்புறதுல இருக்காதையா, முதல்ல நீ வெளில போ, நான் உங்ககிட்ட எதுவுமே வாங்கல, போ வெளில போ. அம்மா பொங்கல் நெருங்குதுமா, நல்ல பட்டு புடவை காஸ்ட்லியா இருக்குதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப கம்மிமா. பாக்கணும்னா கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாமா, வாயை கொப்பிடிச்சு துப்புது, அப்புறம் உன்கிட்ட பேசுது. ரொம்ப கிட்டக்க பேசாதையா, எச்சி வேற மேல தெரிக்குது. என்ன பண்ணலாம், எப்படி பார்த்தாலும் பொங்கலுக்கு நம்ம கூட வாங்கிதான் ஆகணும். கடையில வாங்கினா கூட தான் இருக்கும். நீங்கள மாதிரி ஆளுக்கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்கிடலாம். ஹலோ தம்பி, நம்ம 8ஆம் நம்பர் தெருவுக்குள்ளார ஒரு வீட்டுக்கு டைல்ஸ் போடுது, இப்பதான் பேசிட்டு வந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா போட்டா போதுண்டா, போய் வேலையை பாருடா. பிசினஸ சம்பாரிச்சு நம்ம மேல வரணும்டா. இவங்கள்ட்ட அடிச்சு பிடிச்சி நல்ல ரேட்டுக்கு வாங்கிடலாம். யோ நான் போய் இப்ப தண்ணி கொண்டு வருவேன், வாயை கொப்பளிச்சுட்டு உட்கார்றதுன்னா உன்கிட்ட வாங்குவேன், சரியா? ஓகே. அம்மா வெளில இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்குதுமா, தண்ணியா கொண்டு வாமா. அறாது 10 வீடு பார்த்துருக்கலாம் இருக்கு. என்னடா இந்த அம்மா ரொம்ப வெயில்ல வந்து டயர்டா இருக்கும், கொஞ்சம் உள்ள போய் உட்காரலாம், அம்மா ஒன்னும் சொல்லாது.